Hi all. Last video question number 7 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து question number 8 பார்க்கலாம். Mohan wants to buy a trapezium shaped field. Its side along the river is parallel and trapezium shaped land வந்து வாங்க பிளான் பண்றாரு மோகன். பிட்வீன் ரோட்டுக்கும் ரிவருக்கும் நடுவுல ரோட் சைடு வந்து அதாவது லேண்டோட ஷேப் வந்து ரோட் சைடு மாதிரி டபுள் சைடு இருக்கு ரிவர் சைடுல லென்த் ஆஃப் த லேண்டு. ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து கேட்டிருக்காங்க, ரெண்டு லென்த்தும் கண்டுபிடிக்கணும். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் வந்து ஏ பிளஸ் பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ரெண்டு பேரலல் சைட்ஸு. இப்போ நமக்கு சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோட் சைடு மாதிரி ரிவர் சைடு வந்து டபுள் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துட்டோம்னா இந்த லென்த் வந்து 2a அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஏரியா ஃபார்முலா தெரியும் நமக்கு, வேல்யூ கொடுத்துட்டாங்க. டோட்டல் ஏரியா வந்து 10,500 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 10,500 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 100. இப்போ a plus 2a போட்டுக்கலாம். a plus 2a ஏன்னா வந்து ரிவர் சைடு வந்து டபுள் த ரோட் சைடு இருக்கு. a plus 2a வந்து 3a. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 50. 10,500 by 50. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 0 0 போயிடும். 2 5 10 1 210. அப்போ 3a equal to 210. a வந்து 210 by 3 70 மீட்டர். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த ரிவர் சைடு, லென்த் ஆஃப் த ஃபீல்டு ரிவர் சைடு கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் த ஃபீல்டு ரிவர் சைடு வந்து 2a. அப்போ 2a equal to 70 into 2 140 மீட்டர். ஆன்சர் வந்து 140 மீட்டர். ரிவர் சைடோட லென்த் 140 மீட்டர், ரோட் சைடோட லென்த் வந்து 70 மீட்டர். Question number 9. Top surface of a raised platform is in the shape of a regular octagon. Find the area of the octagonal surface. இப்போ வந்து இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து இது வந்து 11 மீட்டர் இருக்கு, இது வந்து 4 மீட்டர் இருக்கு. ஸோ இப்போ ஆக்டகன்னா நமக்கு வந்து 8 சைட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆக்டகன்னா பார்த்தீங்கன்னா இது 5 மீட்டர்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் இருக்கும், இதுவும் 5 மீட்டர் இருக்கும், இதுவும் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் இருக்கும். ஓகேவா? இப்போ ரெக்டாங்கிள் வந்துடுது. இங்கே ஒரு ட்ரெபீசியம் ஆயிடுது, இது ஒரு ட்ரெபீசியம் ஆயிடுது. இப்போ இந்த ஆக்டகனல் சர்ஃபேஸோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ட்ரெபீசியம் ஏரியா கண்டுபிடிக்கணும். இது வந்து ரெண்டாவது ட்ரெபீசியம், இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சோம்னா மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா அது ஆக்டகனல் சர்ஃபேஸோட டோட்டல் ஏரியா கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெபீசியம் இந்த ட்ரெபீசியம் ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான் வருது. அதனால இதை வந்து ட்ரெபீசியம் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ட்ரெபீசியம் 2ன்னு வச்சுக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஏ பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் சைடு வந்து 11 மீட்டர், இன்னொரு பேரலல் சைடு வந்து 5 மீட்டரு. 11 + 5. சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 2s are 4. 2 into 16 equal to 32 மீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் 1, T1ன்னு வச்சுக்கலாம். T1 ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா T1 T2 சேம் மெஷர்மெண்ட் தான். ஸோ T2ஓட ஏரியாவும் சேம் தான் வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து திருப்பி கால்குலேட் பண்ண தேவையில்ல. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து b into height, base into height. இதில் பார்த்தீங்கன்னா b வந்து 11, height வந்து 5, 55 மீட்டர் ஸ்கொயர். இப்போ டோட்டல் பாலிகனோட ஏரியா பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் சம் பண்ணணும். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் 1 + ட்ரெபீசியம் 2 + ரெக்டாங்கிள். ஸோ இங்கே வந்து 32 + 32 + 55. 32 32 64. 64 + 55 119 meter square. Question number 10. There is a pentagonal shaped park as shown in the figure.
For finding its area, Jyoti and Kavita divided it into two different ways. Find the area using both ways. Can you suggest some other way for finding its area? மிடில் இருந்து ஒரு லைன் ரெண்டு ட்ரெபீசியத்தோட ஏரியாவை செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். கவிதாஸ் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஆகிடுது. ஸோ ஒரு ஸ்கொயரோட ஏரியாவும் ஒரு ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் மெத்தடு ஜோதிஸ் டயக்ராம் பார்க்கலாம். ஜோதிஸ் டயக்ராம் வந்து ரெண்டு ட்ரெபீசியமாக டிவைட் ஆயிருக்கு இல்லையா, நமக்கு வந்து ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா எழுதிக்கலாம். இந்த ஹெச் வந்து பார்க்கணும். இது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக வந்து 15 இருக்குது. 15/2 வரும் ஹெச்சோட வேல்யூ. இதுவும் வந்து 15 இருக்குது இந்த பேரலல் சைடு. இன்னொரு பேரலல் சைடு பார்த்தீங்கன்னா 30 இருக்குது கொடுத்துருக்காங்க. 30 இன்னொரு பேரலல் சைடு 30 கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூஸ் வந்து போடலாம். ஆஃப் இன்ட்டு இது வந்து 15/a + 30 + 15 சிம்பிளிஃபை பண்ணலாம். 15/4 30 + 15 வந்து 45. இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 675/4 68.75 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சைடும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ சேம் தான். இந்த ட்ரெபீசியம் 1 ட்ரெபீசியம் 2 இதுக்கும் அதே ஏரியா தான் வரும். ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். T1 + T2 ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் 1 அண்ட் ட்ரெபீசியம் 2 வந்து சேம். அதனால் வந்து 168.75 + 168.75 இதை ஆட் பண்ணோம்னா 37.5. ஸோ இது வந்து இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்து 337.50 m². இப்போ நெக்ஸ்ட் வந்து கவிதாஸ் டயக்ராம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் மெத்தடில் பார்க்கலாம் கவிதாஸ் டயக்ராமு. இதில் பார்த்தீங்கன்னா 15 இது வந்து டிவைட் பண்ணியிருக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக பண்ணியிருக்காங்க. அப்போ ஆல் சைட்ஸ் ஈக்குவல். இங்கேயும் 15 வரும், இங்கேயும் வந்து 15, இதுவும் 15 இன்ட்டு b இன்ட்டு h ஆஃப் இன்ட்டு t இன்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம் 7.5 வந்து ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது நம்ம ஃபார்முலா தெரியும். a இன்ட்டு a இங்கே வந்து 15 இன்ட்டு 15 15 இன்ட்டு 15 உள்ள 225. இப்போ நமக்கு தெரியும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் ஏரியா கிடைக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 225 + 112.5 = 337.5 m². ஏரியா வந்து 337.5 m². இப்போ ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் சேம் வேல்யூ தான் வருது. ஏரியா வந்து சேம் வேல்யூ தான் வருது. அதர் சஜஸ்டட் வேஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோமா, இங்கே லைன் வரைஞ்சிட்டு இப்படி ஒரு டயக்னல் போட்டோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஆகிடும், இது ஒரு ட்ரையாங்கிள் ஆகிடும். ஆல்ரெடி இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, 3 ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிச்சு சம் பண்ணோம்னா ஏரியா கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இன்னொரு மெத்தடு அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், 2 ரெக்டாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள், 2 ரெக்டாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இது 3ஓட ஏரியாவை கண்டுபிடிச்சு. Question number 11. Diagram of the adjacent picture frame has outer dimensions 24 cm into 28 cm and inner dimensions 16 cm into 20 cm. Find the area of each section of the frame if the width of each section is same. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஃப்ரேம் செக்ஷனோட ஏரியா இன்னர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அவுட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னர் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 20/16, அவுட்டர் டயாமீட்டர் 28/24. பேரலல் ட்ரெபீசியம் ஆகிடும். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு, ஏன்னா இது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. இது வந்து ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைடு தான் ஈக்குவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து சேம் தான், மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே கீழேயும். இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிட்டோம்னா இதுவும் வந்து 16/24 ட்ரெபீசியம், 16/24 ட்ரெபீசியம். இதை வந்து நம்ம 3 வச்சுக்கலாம், இது வந்து 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 = 2
அப்புறம் 3 = 4. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னோட இதோட ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா தெரியும். டோட்டலாக வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்னரில் வந்து 16 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 8. இப்போ இங்கே 4 வரும், இங்கே 4 வரும். இது வந்து இதோட வேல்யூ வந்து 4 சென்டிமீட்டர். இதுவும் 4 சென்டிமீட்டர். 20 + 28 சிம்பிளிஃபை பண்ணலாம். 26 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுவும் 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து ட்ரெபீசியம் 3யோட ஏரியா பார்க்கலாம். 1/2 ஹைட் வந்து வித் 16 + 24 சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 2s are 4. 26 + 14 வந்து 40. 2 × 40 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இது வந்து 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஈச் செக்ஷன் ஏரியா ஆஃப் ஈச் செக்ஷன் வந்து 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அகைன் ஒரு 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அகைன் ஒரு 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Thanks for watching.